ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 2 ஆஃப் சேலஞ்ச். இன்றைக்கி வெயிட் பார்த்தாச்சு 68.2. ஸோ ஒரு 500 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துகிட்டு அப்புறம் க்ரீன் ஜூஸ் எடுத்தேன். க்ரீன் ஜூஸோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் க்ரீன் ஜூஸ்ன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முட்டையும் கூட கொஞ்சம் சாம்பார் எடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிட்ஸுக்கு லீவ்னால வீக்கெண்ட் 2 டேஸ்க்கு கொஞ்சம் அல்வா பண்ணதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் பம்ப்கின் சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் தயிர், கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு என்னோடய லஞ்ச் நான் முடிச்சிட்டேன். ஆனால் நான் ஒரு பெரிய ஸ்வீட் ஃபேன். ஸோ அல்வா பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல. ஸோ கொஞ்சம் ப்ரெட்டில் வச்சு அல்வா வச்சு சாப்பிட்டாச்சு. இதான் என்னோடய லஞ்ச் மெனு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி கூட மஷ்ரூம் கிரேவி எடுத்துகிட்டு என்னோட டின்னர் போயாச்சு. இன்றைக்கி டயட் என்னது இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மில் ஃபஸ்ட்டு த்ரெட்மில்லில் ஒரு 10 மினிட்ஸ் நடந்தாச்சு. 10 மினிட்ஸ் நடந்தால் 1200 ஸ்டெப்ஸ் தான் வருது. ஸோ 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் நடந்தால் தான் நான் நினைக்கிறேன் 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ என்னோடய த்ரெட்மில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கார்டியோவில் பண்ணேன். நேற்று பண்ண அதே கார்டியோ பண்ணேன். ஸோ நேற்று பண்ணதே இன்றைக்கி ஷூட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கார்டியோவில் முடிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் அப் அண்ட் டவுன் கன்சிஸ்டண்ட்டாக ஏற இறங்க அப்படி தான் வெயிட் லாஸ் ஆகும். அப்படியே குறைஞ்சிட்டே வராது. குறைஞ்சிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் டக்குன்னு நிறைய ஏறுற மாதிரி தெரியும். அப்போது பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் வெயிட் ஏற தான் செய்யும், ஏறி இறங்க தான் செய்யும். ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் வீடியோக்காக தான் டெய்லி வெயிட் செக் பண்ணுறேன். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணாலே போதும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வெயிட் டெய்லியும் பார்த்தோம்னா ஒரு நாள் ஏறி இருக்கும், ஒரு நாள் இறங்கியிருக்கும். நம்ம அதுக்காக மூடோட்டே ஆகக்கூடாது. நம்மளோட ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் தட்டி விடுங்க. அப்போது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லிவிட்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.